வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அந்த மடல் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுறவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலனினை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் மெய் உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞான களஞ்சியம் கவி தொகுப்பின் சிந்தனை தொடர்களே, பேராதர சக்தி என்ற தலைப்பில் உள்ள கவியை இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் தொடப்பட்ட இரு பொருட்களோடு தொட்டதாய் உணரும் அரூபம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை எந்த நாளும் காணா, எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? மிக அற்புதமான ஒரு கவி. சுத்தவெளியை பற்றிய 6 இயல்புகள். மைட்டி என்ற ஒரு தன்மை, கினமேட்டிக், குவரிங், ஹைலைட், டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் என்ற சுத்தவெளியின் 6 பண்புகளிலே ஒன்று மைட்டி. அந்த வலிமையை பற்றி சொல்கின்ற போது இந்த கவி மிக அற்புதமான கருத்தாக இருக்கும். வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் நம்ம கெட்டி பொருட்கள் தான் எடை உள்ளது என்று நினைக்கிறோம். வெண்ணையும் கெட்டி பொருள் தான், நீர் திரவ பொருள். ஆனா நீரிலே வெண்ணெய் மிதக்கிறது. அது போல இந்த சூரிய குடும்பத்தை பார்க்கின்ற போது பூமி எங்கே ஏதாவது ஒரு பருப்பொருள் மீது, பிளாட்ஃபார்ம் மீதா இருக்கு. சூரியனின் காந்த அலைகளிலே மிதந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த காந்த வெளிக்கு சக்தி இல்லை என்றால் இந்த இவ்வளவு எடை உள்ள பூமியை எப்படி தாங்க முடியும்? பூமி மட்டுமா? நவக்கோள்கள் எல்லாம் அந்த காந்த வெளியில தான் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்ப சூரியனின் காந்த களத்திற்கு சக்தி இல்லை என்றால் இத்தனை கோள்களை எப்படி அது தாங்க முடியும்? அதே போல இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எவ்வளவு எடை என்று யார் கணக்கெடுக்க முடியும்? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை தாங்கியிருக்கின்ற பொருள் எது? சிவம் என்ற, அல்லாஹ் என்ற
பரிசுத்த ஆவி என்ற அந்த சுத்த வெளிதான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே வெளிக்கு ஆற்றல் இல்லை என்றால் வேற எதுவுமே தோன்ற முடியாது, இயங்க முடியாது. எனவே கண்களுக்கு தெரியாததாய், கருவிகளுக்கு எட்டாததாய் இருந்தாலும் கூட அந்த வெளியின் பரிணாம வரலாறு தான் எல்லா தோற்றங்களும், உயிர்களும், அனுபவங்களும். எனவே வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? பிரபஞ்சத்தையே அதுதான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கின்ற எதை அதற்கு ஈடாக சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அந்த வெளி எப்படி இருக்கிறது என்றால் உணர்கின்ற அரூபமாக இருக்கிறது. உணர்கின்ற அரூபமாக இருக்கிறது. அப்ப உணரும் திறன் எது? இப்ப உடல் அளவிலே எத்தனையோ அனுபவங்கள், இவற்றெல்லாம் அறிவது எது? இப்போ ஒரு காட்சியை பார்க்கிறோம், ஒரு உணவை சுவைக்கிறோம் என்றால் நாக்கிலே இருக்கிறது சுவை உணர்வு நினைக்கிறோம். மனம் எதிலே குவிந்து விடுகின்ற போது நாக்கிலே வைத்த பொருளோ அல்லது சுவைத்து விழுங்கிய செயலோ நினைவில் இருப்பதில்லையே. இப்ப அறிவு, இப்போ ஒரு கருத்தை நாம் கேட்கிறோம், ஒரு வினாடி மனம் வேறு எதையோ நினைக்கின்ற போது இங்கே காதில கேட்ட கருத்து பிடிபடுவதில்லையே. அப்ப புலன்களா உணர்கின்றன? புலன்கள் வழியாக அறிவு உணர்கின்றன. அறிவுதான் உணர்கின்றது. எனவே அறியும் திறனுடையது அறிவு என்று மகர்ஷி சொல்வார்கள். சைவ சித்தாந்தத்தில் தத்புருஷம் என்று சொல்லும். பைபிளிலே அறிவு கனி, அறிவு விருட்சம் என்று, அறியும் திறனுடையது அறிவு என்று பைபிள் மிக அழகாக பேசும். எனவே தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொடப்பட்டதாய் அல்லது தொட்டதாய் உணரும் அரூபம் யாது? இப்போ தவத்தில் உட்காந்துருக்கிறோம், மன்றத்தில் சற்று நேரம் கழித்து யாரோ வர்றாங்க, தவம் துவங்கிய பிறகு வர்றாங்க. அவங்க நம்ம தொடுவதில்லை, பக்கத்துல அமர்கிறார்கள், ஒரு அடி தூரத்தில் அமர்கிறாங்க. யாரோ நமக்கு பின்னால் அமர்கிறது தெரியுதா இல்லையா? தொட்டாங்களா? இல்லையே. அப்போ நம் உடலிலிருந்து ஒரு அரை அடி, ஒரு அடி அளவுக்கு காந்தம் வெளியே போய்கிட்டு இருக்கும் எப்பவுமே. இன்னொரு காந்தம் அதில் உரசுகின்ற போதே அதை என்ன உணர முடிகிறது. அப்ப எது உணர்கிறது? தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட்டதாய் உணரும் அரூபம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. இரவு நேரத்துல பார்க்கிறோம் எத்தனையோ நட்சத்திரங்கள். பகலிலே பார்த்தால் சூரியன் மட்டும்தான் தெரியுது. அப்ப நட்சத்திரங்களை உண்டா இல்லையா? எல்லாம் அங்கங்கேயே தான் இருக்கும். இப்போ இந்த மினியேச்சர் பல்ப் சீரியல் செட்டு போடுறோம். இரவு நேரத்துல அருமையான வெளிச்சம் தருது. பகலும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் சூரிய வெளிச்சத்துல. என்ன தெரியும்? அதுல வெளிச்சமே தெரியாது. அந்த பிலமெண்ட் வெளிர்கின்ற அந்த பிலமெண்ட் மட்டும்தான் பார்க்க முடியும். வெளிச்சத்தை பார்க்க முடியுது இல்லை. இப்ப பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. சரி, பார்வை இல்லைன்னா எப்பவுமே பார்க்க முடியாது. பார்வை இல்லாதவை எந்த நாளும் காணா. இப்ப பார்வை இல்லாதவர்கள் பார்க்கவே இல்லை, நட்சத்திரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி அவங்க சொன்னா சிரிப்பமா இல்லையா? ஏன்? பார்வை இல்லை,
இவன் சொல்றான் நட்சத்திரங்களே இல்லைன்னு. அப்படி சிரிக்கிறோமா இல்லையா? அப்ப அறிவே இல்லை ஒருத்தன். அவன் சொல்றான் கடவுள் இப்படித்தான் இருக்காரு, இப்படி எல்லாம் பண்ணினாரு, அவதாரம் எடுத்தாரு, இலங்கைக்கு போனாரு, ராவண வாதம் பண்ணாரு, அவதாரம் எடுத்தாரு, துரியோதன வாதம் பண்ணினாங்க, இன்னொரு அவதாரம் எடுத்தாரு, சூரபத்ம வாதம் பண்ணாரு அப்படின்னு ஒருத்தன் கதை விடுறான்னு சொன்னா இது எப்படி நம்புறது? அவன் புறக்குருடு, பார்வையிலே குருடு. இவன் அறிவு குருடு. இவன் எப்படி அறிய முடியும்? இது மாதிரியான அறிவு குருடர்கள் ஆன்மீகம் என்று சொல்லி மக்களை ஏய்ப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கு. இவங்களுடைய படோடோபம், இவங்களுடைய பேச்சு, இவங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் அறிவுகட்ட கூட்டத்துக்கு அறிவுகட்டவன் தலைவன். அப்ப அறிவுக்கண்ணோடு பார்த்தவர் என்ன சொல்றாங்க? அறிவு கண் கொண்டு கண்டவர்கள் இறைநிலையை பற்றி என்ன சொல்றாங்க என்றால் அதுதான் ஆதி சிவம் என்ற பெயர் வைத்துக் கொண்டாலும் அது சுத்த வெளி, பியூர் பிளாக் ஸ்பேஸ். இது எல்லா மதத்துக்கும் பொதுதானே, எல்லாம் சுத்தமா தான் இருக்கும், சுத்த வெளி அப்படின்னு. அந்த சுத்த வெளிதான் எல்லாமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இது நம்முடைய கண்களுக்கு எட்டவில்லை, கருத்துக்கு எட்டவில்லை, மனதுக்கு எட்டவில்லை. அதனால் உருவங்கள் தான் கடவுள் என்று சாதிக்க முடியும். எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? இவன் இல்லைன்னு சொல்வது நாங்க இல்லாமல் போகுமா? அதாவது கடவுள் உண்டு என்று நம்புகின்ற நாத்திகர்கள், கடவுள் இல்லை என்று மறுக்கின்ற நாத்திகர்கள், இந்த ஆஸ்திகம் நாத்திகம் இருவருமே கிளி பிள்ளைகள். கிளி பிள்ளைன்னா கிளி தானாவா பேசும், நம்ம கற்றுக் கொடுக்குறோம், அது பேசும். ஸோ இந்த ரெண்டு குரூப்புமே கிளி பிள்ளைகள். யாரோ சொன்னாங்க, அது திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா மனிதன் இவனுக்கும் சொல்லித்தான் கொடுக்குறாங்க. அம்மா அப்பா சமுதாயம் சொல்லி கொடுதான். மனிதனும் சுயமா பேச மாட்டான், விலங்கு மாதிரி இவனும் சத்தம் தான் போட முடியும். அப்ப இவனும் பேசுவதற்கு பல செயல்களை செய்வதற்கு கற்றுக்கொள்கிறான். அப்ப கற்றல் என்பது எது வரைக்கும் இருக்குது? கற்றல் முழுமை என்ன என்றால் நம்பிக்கை, விளக்கம், முழுமை. இது கற்றலின் படித்தளங்கள். முதல்ல நம்புறோம், இதாப்பா கடவுள், ஓகே ஓகே, ஆமாமா, நாம கும்பிடுறோம். வயது வளர வளர, அறிவு வளர வளர சிந்திக்க தொடங்குகிறோம். இதுதான் கடவுள் சொன்னாங்க. நாம இத்தனை நாள் கும்பிட்டோம், ஆனா நேற்று ராத்திரி எவனோ களவாடிட்டு போயிட்டான். இன்றைக்கு நேற்று வரைக்கும் கடவுள் சொல்லிட்டு இருந்தவனா இன்னைக்கு சிலை திருட்டுன்றான். நேற்று வரைக்கும் கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தவன் இன்னைக்கு சிலை திருட்டுன்னு சொல்றான். என்றால் சிலையா கடவுளா என்று யோசித்தால் அவன் நம்பிக்கையிலிருந்து சிந்திக்க தொடங்கிவிட்டான் அர்த்தம். விளக்கம் தேடுகிறான் அர்த்தம். அப்படி விளக்கம் தேடுபவனுக்கு யார் விளக்கம் சொல்ல முடியும்? பூசாரியா, இல்ல மதவாதிகளா, இல்ல நண்பர்களா, உறவு நட்பா? யார் விளக்கம் சொல்ல முடியும்? விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. விளங்கியவன் தான் விளக்கம் சொல்ல முடியும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. ஒரே வார்த்தை 7 தடவை திருப்பி போட்டார். காணாதான் காட்டுவான் தான் கண்டவாறு.
இப்ப இறைவன் தன்னைத்தான் காண முடியாதவன், காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவர். ஒண்ணு இல்ல, கண்டவர் பிண்டில, வீண்டவர் கண்டில சொல்றாங்க இல்லையா? பார்த்தவங்க சொல்ல முடியல, சொன்னவங்க பார்க்கல. சிம்பிளா சொன்னா, இறைவனை கண்டவர்கள் அதை விலக்கி சொல்ல முடியவில்லை, விலக்கி பேசுபவர்கள் இறைவனை கண்டதில்லை. அவ்வளவுதான். அப்ப எதை பேசுறாங்க? யாரோ எழுதி வச்சாங்க. அதன் உட்கருத்தை தேடாமல், யாரோ எழுதியது இந்த வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள் வருது, பக்தி மலர், அப்படி இப்படி நிறைய வருது சப்ளிமெண்ட். அது மாதிரி யாரும் எழுதி வச்சாங்களா? இல்ல. அகக்காட்சியை கண்டு தெரிந்தவர்கள் தான் தொல்காப்பியத்தையும் வேதங்களையும் திருக்குறளையும் எழுதி வைத்தார்கள். அவர்கள் பரம்பரையில வேதத்தின் மகர்ஷி அவர்கள் மிக அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார், விலக்கி பேசியிருக்கிறார். அந்த மதிவாதிகள், அறிவு சார்ந்த மதிவாதிகள் சொன்னதை பின்னாளில் அரைவேக்காட்டு மதவாதிகள் கையில் எடுத்துக் கொண்டதனால் உண்மைகள் எல்லாமே பொய்களாக மாறிவிட்டன. உண்மையை பேசினால் இன்றைக்கு நம்புவதற்கு ஆள் இல்லை. நின்று கேட்பதற்கு கூட காதுகள் கொடுக்க மாட்டாங்க, இன்னொரு வார்த்தை கேட்க கூட மாட்டாங்க. பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே என்ற மாதிரி இந்த உண்மையை கேட்க தோணுச்சுன்னு வச்சுங்களா, அப்படியே அந்த பக்கம் ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனா கதை சொல்லுங்க, உட்கார்ந்து ரசிச்சு கேட்பான். ஏன்னா அவருடைய அறிவு அவ்வளவுதான், படிச்சது PhD தான். ஆனா கடவுள் பத்தி அறிவை பொறுத்த வரைக்கும் LKG தான், படித்த பாமரர்கள். எனவே எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? நம்மால் புரிந்து கொள்ள முடியாததை புரிந்து கொள்ள முயல வேண்டுமே தவிர, தான் புரிந்து கொண்டதே முடிவு என்று வாதிடுவது முட்டாள்தனத்தின் முழுமை வடிவம். எது நமக்கு எட்டலன்னு சொன்னா, எட்டுவதற்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அதுதான் அறிவின் வளர்ச்சி. எனக்கு தெரிஞ்சதுதான் முடிவு என்று சொன்னால் அறிவு எங்கே வளரும்? அறிவுக்கு எல்லை கொடு உண்டா? அப்ப யார் ஒருவர் எனக்கு தெரிந்ததுதான் முடிவு என்று பேசுகிறாரோ அவர் வளர்ச்சியை விரும்பவில்லைன்னு அர்த்தம். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, இது பொருந்தும். எனவே கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் சொல்லுவாங்க இல்லையா? எப்பவுமே மனதை திறந்து வைத்திருந்தால் தான் புதிய புதிய கருத்துக்கள், சிந்தனைகள் உருவாகும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று கதை மூடிவிட்டால் பிறகு எந்த அனுபவம் கிடைக்காது, எந்த சிந்தனையும் வராது, மேற்கொண்டு அறிவு வளரவும் செய்யாது. அது குட்டை அறிவு, தேங்கி போயிடும். எனவே இந்த அற்புதமான ஒரு கவி மூலம் இயற்கைக்கு எவ்வளவு ஆற்றல் உள்ளது என்பதை மகர்ஷி அவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சுத்த வெளியிலே தான் நாம் விழுந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையை உணர்ந்து அதை நோக்கிய பயணத்திலே நம்ம இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். முயற்சி நமதாகட்டும், முடிவு விதியின்படி. அதுவரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். இன்று நமக்காக ஞானமும் வாழ்வும் பாடலுக்கு அருமையான விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர்
பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அவர்களை பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நேர தவம் இதை நிறைவேறுகின்றது. இன்றைய தவத்தில் கலந்து கொண்டோர், பாடல் பாடியோர், பாடலுக்கு விளக்கம் அளித்தோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.